நிம்மி வாழ்க்கைன்னு நீ எதுக்கு துடிக்கிற? அவளே அவ வாழ்க்கைய பத்தி அக்கறை இல்லாம ஒரு அயோக்கியனை கட்டிட்டு வந்திருக்கா. அப்புறம் உனக்கு என்ன? உங்க எதிர்காலத்தை யோசிச்சு தாண்டி உங்க அப்பா கூட நான் மறுபடியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சேன். இந்த கோயில வச்சுதானே என் கழுத்துல தாலி எரிச்சு. தாலி சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதே கோயில திருப்பி கொடுக்கறதானே நியாயம்? நாளை காலையிலேயே அவங்க வீட்டுக்கு போய் முறைப்படி என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வந்துருவோம். ஆனா ஒண்ணு, இப்போவாது நான் இருக்கேங்கிற ஞாபகம் எல்லாருக்கும் வந்து இல்ல, அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க பொண்ணு மட்டும் அனுப்புங்க, அவளை ராணி மாதிரி வச்சு நாங்க பாத்துப்போம். எங்க குடும்பத்துல பணம் காசு சம்பாதிக்கிறதுல குறை இருந்தாலும் பாசம் காட்டுறதுல யாருக்கிட்டயும் எந்த குறையும் இல்ல. இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் புருஷனோட சம்பாத்தியம் முன்ன பின்ன இருந்தாலும், வருமானம்னு பெருசா அவர் எதுவும் கொடுக்கலனாலும், சண்முகமும் சுப்பிரமணியம் தான் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டாங்க. இதோ இளவரசி வந்ததுக்கு அப்புறம் கூட என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. இப்ப அவளை கான்வென்ட்ல சேர்த்திருக்காங்க. என் தங்கச்சி கையிலுக்கும் 2 பேர் தான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. கூட பிறக்காத எனக்கே இவ்ளோ செய்யறாங்கன்னா ஜெயந்தி ஒரு வகையில சொந்த தங்கச்சி. இளவரசியும் சுப்பிரமணியும் எப்படி பாத்துப்பாங்கன்னு நீங்களே யோசிங்க. என்னங்க ஆண்டி, மாத்திரை போட்டுக்கோங்க. வாடா. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்க, வீடு தங்காம எங்க போயிட்டு வர? சாரிமா, ஏஜென்சி சும்மா ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மீனா சொன்னா. சரி, கனடால ட்ரைனிங்லாம் நல்லபடியா முடிஞ்சா? ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் டீலரா என்னதான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. வாண்ணா, ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. வாங்க மச்சான், நீங்க வந்திருக்கீங்கன்னு நிம்மி ஃபோன் பண்ணி சொன்னா உங்களை வந்து பார்க்கலான்னு நினைச்சா அதுக்குள்ள நீங்க வெளில கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. ஆமா, பிசினஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். ஆமா, தலையில என்ன காயம்? அது ஒன்றும் இல்லை மச்சான், கம்பெனியில் வேலை செய்யும் போது ஒரு சின்ன அடி. பார்த்து வேலை செய்யக்கூடாதா? பார்த்து பாதுகாப்பாக தான் வேலை செய்கிறோம், இருந்தாலும் சில சமயம் இப்படி ஆயிடுது. இதெல்லாம் வேலையில் சகஜம் மச்சான். சரி, அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு மச்சான்? இல்லை, அன்னைக்கு மட்டும் நீங்கள் கரெக்டான டைமுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு நான் இப்படி ஒரு ஏஜென்சியை எடுத்துருக்க முடியாது. என்ன மச்சான், இதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு நான் என்ன 3வது மனுஷனா? இதெல்லாம் என் கடமை மச்சான். அதுக்கு நன்றி கடனாக தான் நான் உங்களை நம்ம கம்பெனிலேயே பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவாக வச்சுக்க போகிறேன். என்ன அமைதி ஆயிட்டீங்க? இல்லை மச்சான், அது சரியா வராது. ஏன், உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லையா? சேச்சே, அப்படிலாம் இல்லை மச்சான். சொந்தத்துக்குள்ள வேலை பார்த்தா அங்கே வேலையில் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நமக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வர வரைக்கும் இங்கேயே இருங்க நீங்கள் சொன்னதுனால்தான் இவ்வளோ நாளாக இங்கேயே இருந்தோம். கூடிய சீக்கிரமே வேற வீடு பார்த்து தனி கொடுத்துன போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னது இது, சொந்த பந்தத்துக்குள்ளே வேலை பார்த்தா மனஸ்தாபம் வந்தே திருன்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? அது நம்ம நடந்ததை பொறுத்து தானே இருக்கு, வராமல் பார்த்துக்கலாம். இல்லண்ணே, இவர் சொல்ற மாதிரி தனி கொடுத்துன்னு போறது எனக்கும் சரின்னு படுது. ஏன்? அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன எல்லாருக்கும் நல்லது? தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே, சொந்தம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் இத்தனை நாளா நாங்க இங்க இருந்தோம். ஆனா இப்போ எங்களுக்கு இங்க இருக்க முடியாத சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? சொல்லு, என்ன சூழ்நிலை? வேணாண்ணா, அதை பத்தி இப்ப பேச வேணாமே. சரி, நீ சொல்ற மாதிரி
என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா நான் சொல்கிறத கேட்டுட்டு இங்கேயே இருங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம். சரிங்க மச்சான், என்னால் இப்போ உடனே பதில் சொல்ல முடியல. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். ஆ, தாராளமாக யோசிச்சு சொல்லுங்கள், ஆனால் நல்ல பதிலாக சொல்லுங்கள். சரிங்க மச்சான், குட் நைட். மா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இனிமேல் நான் வேணும் வேணான்னு சொல்லி என்னப்பா ஆக போகுது? அதான் நீ முடிவு பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? இல்லை, திடீர்னு நிறுத்த முடியலம்மா. ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்த விஷயந்தான், அதுக்குள்ளே இங்கே இருக்கிற சூழ்நிலை எல்லாம். சரி, நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன? பேசலண்டா, இப்பதானே வந்திருக்க, பொறுமையா பேசலாம். என்னம்மா? நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம், சரி. நீங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாங்க நான் நிம்மதியா இருந்திருக்கேன். நீங்களும் இல்ல, நானும் இப்படி உட்கார்ந்த நிலைமையில இருக்கேன். எப்படி ஜெயந்திய கரை சேர்க்க போறேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த குறைய இளவரசி தீர்த்து வச்சுட்டா. ஜெயந்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீங்க தாங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அம்மா, எதுக்கு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கம்மா? அழலடி, சந்தோஷமா இருக்கேன். திக்கு தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்த நமக்கு ஆண்டவன் ஒரு வழியை காமிச்சிருக்கான். அதுவும் நம்ம ரத்த சொந்தங்களையே நம்ம கூட சேர்த்திருக்கான். இனிமே எனக்கு உன்னை பத்தி கவலையே இல்லை. அந்த சந்தோஷத்துல தான் இருக்கேன். வேற என்ன வேணும் எனக்கு? அந்த குடும்பத்தோட நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால ஒரு பங்கமும் வந்துடக்கூடாதுமா. அம்மா, நம்மளால என்னம்மா பங்கம் வர? ஐயோ, நான் இப்ப சொல்லலம்மா. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ எல்லார்கிட்டையும் மட்டும் மரியாதையா அனுசரிச்சு போகணும். என்ன நீ அப்படித்தானம்மா வளர்த்துருக்க? உன்னை தப்பு சொல்லலடா, சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்றேன். நீ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இளவரசி புரிஞ்சுப்பா, அனுசரிச்சு போய்க்குவா. ஆனா எல்லாரையும் அப்படி எதிர்பார்க்க முடியுமா? எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இத பாரு, யாரு எதை சொன்னாலும் பொறுமையா கேட்டு நடந்துக்கணும், சரியா? சரிம்மா, நல்லபடியா நடந்துக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும் இல்ல, அப்பாவுக்கும் அதான் பெருமை. வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சாச்சா? சரி, சாப்பிட வாங்க. சாப்பாடெல்லாம் வேணாம் எங்களுக்கு. ஷாமிலி, நீ போ, அம்மா வர. ஏன் பசிக்கலையா? வசிலா இருக்கு,
ஆனா இந்த வீட்டுல சாப்பிடுறது எனக்கு மனசு இல்ல. மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிடுச்சா? ஏறாம என்னடி பண்ணும்? பேசுறதெல்லாம் நீ தெளிவா பேசிட்டு இப்ப வேணா ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா என்னால இருக்க முடியாது. வாடே. நான் என்ன பேசுனேன்? ஜெயந்தி வீட்டுல வச்சு என்ன கேவலப்படுத்தல. ஏங்க, நம்ம குடும்பத்துல யாரும் பணத்தை பெருசா நினைக்கிறவங்க இல்ல, பாசத்தை தான் பெருசா நினைப்போங்கிற அர்த்தத்துல தான் நான் அப்படி பேசினேன். நீங்க என்னடானா அதை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு குழந்தை இருக்கிற வீடுன்னு கூட பார்க்காம இப்படி நடு வீட்டுல வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க. ஏண்டி, எங்க குடும்பம் பாசமான குடும்பம்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? வானத்தை போல குடும்பம், சூரிய வம்ச குடும்பம்னு சினிமா பேரை சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு என் புருஷன் சம்பாதிக்காத குடும்பம், குழந்தனும் குழந்தையாவும் தான் என்னையும் குழந்தையும் காப்பாத்துற குடும்பம்னு சொல்ற. ஐயோ, உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி எல்லாம் பேசலங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இல்ல இல்ல, இன்னும் நீ என்ன நம்பவே இல்ல. அதனாலதான் நீ அப்படி பேசுன. ஐயோ சத்தியமாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ 1000 தடவை சத்தியம் பண்ணாலும் அதுதான்டி உண்மை. இதுக்குதான் நான் ஒதுங்கியே இருந்தேன். இளவரசி தான் தேவையில்லாம வந்து மூத்தவர் முதியவர்னு சொல்லி இங்க என்ன கூட்டு வந்து குடும்பத்தோட சேர்ந்து என்ன அசிங்கமாடிப்படுத்துறீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதாண்டி உண்மை. ஏங்க நீங்களா ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை ஆரம்பத்துல வேணா அப்படி நினைச்சு ஒதுக்கி இருக்கலாம். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை வெறுக்கல. இளவரசி சுப்பிரமணியும் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க தெரியுமா? ஆமாங்க, அவங்க உங்க மேல மரியாதை வச்சிருக்காங்க. நீங்க தான் அதை புரிஞ்சுக்கல. நீங்களே யோசிச்சு பாருங்க. எனக்கும் நம்ம குழந்தைக்கும் நீங்க இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இல்லையே. அப்படி இருக்கும்போது தெரியாம பேச்சு வாக்குல சொன்ன ஒரு விஷயத்துக்கு இப்படி கோச்சுக்கலாமா? சரி, எங்களை விடுங்க. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நம்மளே நம்பி கையில் வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சா? சுப்பிரமணியும் இளவரசி தான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்காங்க. சும்மா அதே நீ சொல்லிட்டு இருக்க. கையிலுக்கு நான் வேணா மாப்பிள்ளை பார்த்துவா. என்னதான் சுப்பிரமணி இளவரசி சேர்ந்து கயல்வெளிக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் பார்க்கிற மாப்பிள்ளை மீதி வராதுடி. வரவே வராது. ஏன்னா சுப்பிரமணியும் இளவரசியும் உன் தங்கச்சி கையில இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது தான் குறியா இருப்பாங்க. ஆனா நான் இந்த ஆறுமுகம் கையலோட மாமா அப்படி நினைக்கவே மாட்டான். கையலோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பான். சரி, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீ எப்படி என்ன சம்பாதிக்காத புருஷன் சொல்லலாம்? சொல்லு, எப்படி சொல்லலாம்? சொல்லு, எப்படி சொல்லலாம்? நீ என்ன தப்புதாங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு சாப்பிட வாங்க. இனிமே நான் இந்த வீட்டுல சாப்பிடலாம். நான் கேட்கறதுக்கு நீ பதில சொல்லடி. என்ன எப்படி நீ சம்பாதிக்காத புருஷன்னு சொல்லலாம்? சொல்லு. இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். என்னமோ பண்ணி தொலைங்க. கயல்விழி, பௌர்ணமி நெருங்க நெருங்க காத்து உன் பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆறுமுக மாமாவுக்கே இளவரசியும் சுப்பிரமணி மாமாவும் பார்க்குற மாப்பிள்ளையே பிடிக்கல. இதை நம்ம கரெக்டாக தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும். ஆறுமுக மாமா, நீங்களும் எனக்கு பகடக்காயா பயன்பட்டாலும் பயன்படுவீங்க. எங்க கையில் கிளம்பிட்ட? கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லியிருந்தனே. ஓ, விழுப்புரத்துக்கா? சரி, பார்த்து போயிட்டு வா. காலையில கல்யாணமா? இப்பவே கிளம்பிட்டா.
இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் 6 to 7 முகூர்த்தம்னு. இப்பவே கிளம்புறானா என்ன அர்த்தம்? ஆமா, கிளம்பாதன்னு சொன்னா மட்டும் அப்படியே இருந்துருவ பாரு. சரி விடுங்கக்கா, அவ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணி பேசணும்னு ஆசையா இருப்பா. நீ போயிட்டு வா கயல். சரி வரேன். காசு இருக்கா செலவுக்கு? இருக்கு. வரேன் மாமா. சரிம்மா. சரி இளவரசி, நானும் கிளம்புறேன். அப்புறம் புரோக்கர் வேற கயல்வெளிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை போய் என்னை பார்த்துட்டு வர சொன்னாரு. நான் போய் எப்போ வராங்க என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். சரியா? சுப்பிரமணி, ஆ? அவங்கள வந்து கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு போக சொல்லுப்பா. சரியா நீ? யார் வேணும்? அம்மா வணக்கம்மா. வணக்கம். என் பேர் சுப்பிரமணி. புரோக்கர் சோமசுந்தரம் சொல்லியிருப்பாரு. சொன்னாரு. வாங்க தம்பி, உள்ள வாங்க. வாங்க தம்பி, உட்காருங்க. சொல்லுங்க தம்பி. உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க தம்பி. நாளைக்கு காலையில உங்களை வர சொல்லியிருந்தோம்ல, திடீர்னு எங்க பொண்ணு அவ ஃப்ரெண்டு கல்யாணம்னு விழுப்புரம் வரைக்கும் போக வேண்டியதா போச்சு. அதான் உங்களை இன்னொரு நாளைக்கு வர சொல்லி புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க எங்களை தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல, அதான் நேர்லயும் பார்த்து சொல்லிட்டு போலான்னு. இதுல தப்பா எடுத்துக்க என்ன தம்பி இருக்கு? அதெல்லாம் நாங்க ஒண்ணு நினைச்சுக்கல. அம்மா யாரு? டேய், பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். சுப்பிரமணி. என் பையன் ஆட்டோமொபைல் வச்சிருக்கான். எங்க? நம்ம வள்ளுவர் சிலை இருக்குல்ல சார், வள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல அந்த அம்மன் கோயில் கூட இருக்கே. ஆமா, அங்கிருந்து 2 கடை தள்ளி. ஓ சரி சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். டேய், போயிட்டு நேரத்தோட வந்துரு. இன்னைக்கு பௌர்ணமி, சாயந்தரம் போய் மங்கள்நாத சாமியை பாக்க. சரிம்மா, நான் வரேன் சார். வாங்க. இப்படிதான் தம்பி வேலை வேலைன்னு அலைஞ்சுகிட்டே இருப்பான். அப்படிதாம்மா இருக்கணும். தம்பி, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமாப்பா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா, நான் இப்பதான் வீட்டுல காஃபி குடிச்சிட்டு வந்தேன். சரிம்மா, நீங்க என்னைக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க கொஞ்சம் தயாரா இருப்போம். அதான் தம்பி, நாளைக்கு வரலான்னு இருந்தோம். நீங்க தான் பொண்ணு ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்கான்னு சொல்றீங்க. ஆமாம்மா. நாங்க மறுபடியும் ஒரு நல்ல நாளா பார்த்து தான் அங்க வரணும். அப்படின்னா நாங்க திங்கக்கிழமை வந்துட்டுமா? சரிம்மா, நாங்க அப்போ திங்கக்கிழமை ரெடியா இருக்கோம்மா. நான் போயிட்டு வரட்டுமா? என்ன தம்பி இது, வந்த உடனே கிளம்புறீங்க? ஏதாவது சாப்பிட்டு போலாம்ல? இல்லம்மா, நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். சரியா? நான் கிளம்புறேம்மா. சரிங்க தம்பி. மேடம் 1 minute. சொல்லுங்க. உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பில்டிங் சைட்ல எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்கள அங்க காணோம். அவங்கள பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும், தர முடியுங்களா? பில்டிங் சைட்லனா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? லேபர் தான் மேடம். மேஸ்திரி பேர் என்ன? அண்ணாதுரை. ஒரு நிமிஷம் இருங்க. துபாயில இருந்து கால் வந்துச்சா? இல்ல சார், இன்னும் வரல. வந்தவொடனே உங்களுக்கு கனெக்ட் பண்றேன். சரி. சார், இவங்க மேஸ்திரி அண்ணாதுரை ஃபோன் நம்பர் கேட்டு வந்திருக்காங்க. உட்கார சொல்ல வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல சார். ஆமா, அண்ணாதுரை நம்பர் உங்களுக்கு எதுக்கு? இல்ல சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த சைட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க அங்க இல்ல. அந்த பொண்ணை பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் கேட்கணும் சார், அதான். கரகம்பாக்கம் சைட்லயா? ஆமா சார். அங்க வேலை பார்த்த எல்லாரும் தான் திண்டிவனத்துக்கு கொஞ்சம் பேரும் மதுரை கொஞ்சம் பேருன்னு அனுப்பிச்சு வச்சுட்டோமே. அப்படின்னா நான் உங்களை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியாதா சார்? நீங்க? நான் லோக்கல், சென்னை தான் சார். சரி, நான் மேஸ்திரி கிட்ட கேட்டு பார்க்குறேன். சார் சொல்லுங்க சார், நான் அண்ணாதுரை பேசுறேன். என்னண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, ஒரு சின்ன தகவல் ஒன்று வேணுமே. சொல்லுங்க சார். இங்கே சென்னையில் கிரகம்பாக்கம் சைட்டில் சித்தால ஒரு பொண்ணு வேலை பார்த்து தான். சரி, அவங்க பேர் என்னங்க? லீலா சார். லீலாவா? கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா? சார், கிரகம்பாக்கம் சைட்டில் லீலான்னு 2 பேர் வேலை செஞ்சாங்க. அதில் ஒரு பொண்ணு மதுரையிலையும் ஒரு பொண்ணு திண்டிவனத்துலையும் இருக்காங்க. யாருன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இருங்கண்ணே. கிரகம்பாக்கம் சைட்டில் 2 லீலா வேலை பார்த்தாங்களாம். அதில் ஒரு பொண்ணு மதுரை சைட்லேயும் இன்னொரு பொண்ணு திண்டிவனம் சைட்லேயும் வேலை பார்க்குது. நீங்கள் எந்த லீலாவை தேடுறீங்க? சார், அவங்க கன்சீவாக இருக்காங்க. ஓ அண்ணே, அந்த பொண்ணு மாசமா இருக்காமா? அப்படியா சார்? அவங்க அம்மா பேரு இந்திரா. அவங்க அம்மா பேர் கூட இந்திராவா? சரிங்க சார். அவங்க அக்கா பேர் கூட இளவரசி. கட் பண்ண கூப்பிட்றேன்.
சரிங்க சார். இளவரசி தங்கச்சி லீலாவை தேடுறீங்களா? ஆமா சார். அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இளவரசி எங்க அண்ணிங்க. நீங்க சொன்ன அந்த கிருஷ்ணாவும் லீலாவும் பாம்பேல செட்டில் ஆயிட்டதா எங்க அண்ணி சொன்னாங்க. ஐயோ அதெல்லாம் சுத்த போய் சார். லீலாக்கும் கிருஷ்ணாக்கும் இன்னும் மேரேஜே ஆகல. மேரேஜே ஆகலையா? எஸ் சார். அது ஒரு பெரிய கதை. ஆரம்பத்துல இருந்து சொன்னாதான் உங்களுக்கு நல்லா புரியும். கிருஷ்ணா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சதும் லீலா அவரை தேடி வந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் சார் நான் மேஸ்திரியோட நம்பர் வாங்கி லீலாவை பத்தி விசாரிக்கலான்னு இங்க வந்தேன். லீலா வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? முதல்ல நம்ம லீலாவை போய் பார்ப்போம். சார் இந்த விஷயம் லீலாவுக்கு தெரிய வேண்டாம். ஏன்? தெரிஞ்சா நிச்சயமா அவ அங்கிருந்து போயிடுவா சார். ஏன்னா சொந்த பந்தம் யாரையும் பார்க்க கூடாதுங்கிற முடிவுல அவ இருக்கா. சார் சொல்லுங்க சார். அண்ணா அந்த பொண்ணு எந்த சைடில் ஒர்க் பண்ணுது? சார் நான் இருக்கிற திண்டிவனம் சைட்டில் தான் சார் இருக்கு. ஏதாவது சொல்லணுமா சார்? இல்லை இல்லை ஒன்றும் சொல்ல வேணாம், நானே வரேன். சரிங்க சார். இப்போ திண்டிவனத்தில் தான் இருக்கலாம், வாங்க போவோம். சுவாமி சுவாமி உங்களை பார்க்க ரெட்டி சார் வந்திருக்காரு. ரெட்டி சாரா? சார் வாங்க சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், எங்கே அந்த ஃப்ரெஷ் பீஸு? என்ன சார் காலில் வெந்நீரை ஊத்திட்டு நிக்கிறீங்க? அவசரப்படாதீங்க, இப்ப வந்துருவா. யோ ரொம்ப நம்பி வந்திருக்கேன், ஏமாத்திராத சொல்லிவிட்டேன். என்ன சார் இது? நம்ம இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களுக்கு பௌர்ணமி பூஜை பண்ணிருப்போம். இன்னைக்கு மட்டும் உங்களை ஏமாத்திர போறேன்னா? சரி சரி, ஃபாரின் சரக்கு இருக்கு, வா ஆளுக்கு ஒரு ரவுண்டு போடலாம். ஐயோ இப்ப வேணாம் சார். ஏயா? இன்னைக்கு பௌர்ணமி சார், என்னை பார்க்கறதுக்கு பக்தர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க சார். இந்த நேரத்துல நான் குடிச்சேன்னா என் பொழப்பே கெட்டு போயிடும் சார். நீங்க உள்ள போய் ஆரம்பிங்க, நான் அப்புறமா வந்து கலந்துக்கிறேன். உனக்கு வாழ்வுதாயா, அனுபவி அனுபவி, என்ஜாய். எல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களோட தயவு தான் சார். சரி சார், அந்த பொண்ணு வர டைம் ஆச்சு, ரூம்ல போய் ஆரம்பிங்க. அந்த பொண்ணு வந்ததும் உங்களை வந்து கூப்பிடுறேன். வாங்க வாங்க சார், இந்த ரூமுக்கு போலாம். வாங்க வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். இந்த ரூம்லயே உட்காந்து மெதுவா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருங்க. நான் போயிட்டு அந்த பொண்ணு வந்ததும் அவளை அந்த ரூம்ல உட்கார வச்சுட்டு உங்களை வந்து கூப்பிடுறேன். ஐயா சார், ஒரு பெக்கு போட்டு போறது? ஐயோ இப்ப வேணாம் சார், நீங்க ஆரம்பிங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏய் சார் இப்ப அனுப்பிச்சிடுறேன். டேய் சார், நல்ல செண்டா அனுப்புறா. ஜவாது கையல் உட்கார். உனக்காக தான் இந்த பௌர்ணமி பூஜையே நடக்குது. இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இருந்து உன் மாமனை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. இப்படிதான் மாமாவோட காலடி மண்ணி எடுத்துட்டு வந்தப்பவும் சொன்னீங்க. இல்லை கையல், அன்னைக்கு அந்த மந்திரம் பலிக்காம போனதுக்கு காரணம் உன் மாமனோட ஜாதகம்தான். ஆமாம் கைல்வெளி, என்ன சாமி சொல்றீங்க? உன் மாமனோட ஜாதகத்தை பார்த்தேன். அவன் மாலை அமாவாசையில் பிறந்திருக்கான். அதனால தான் அந்த மந்திரம்லாம் பலிக்காம போச்சு. இப்ப என்ன சாமி பண்றது? கவலைப்படாத,
அவன் அமாவாசையில பிறந்ததுனால தான் அவனை வசியப்படுத்த இந்த பௌர்ணமி சிறப்பு பூஜையை பண்ண போறான். கண்ணை மூடி காளியை வேண்டிக்கோ. ரெட்டி சார், இப்பதான் வரீங்களா? ஆமாங்க சாமி. கயல், சார் பேரு நாகேந்திர ரெட்டி. வணக்கம்மா. வணக்கம். பெரிய பிசினஸ் மேன். பௌர்ணமி பூஜைக்காக கடப்பாவில இருந்து வர்றார். உன் பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் பூஜையை ஆரம்பிக்கணும். நான் சாரை உட்கார வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க சாமி, போயிட்டு வாங்க. வாங்க சார். வரம்மா. வாங்க. நான் சரியா தரடா இருக்கேன். சத்தம் போடாதீங்க சார். வாங்க சார், உட்காருங்க சார். உங்களை யார் சார் அங்க வர சொன்னது? நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு அந்த ரூமுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? ஐயாச்சாமி, இங்க ஐயாச்சாமி, 20 வயசுல ஒரு புள்ளிமானை இறக்கிருக்க. இந்த கருஞ்சிரத்தை பார்க்க வேணாமாடா? ஏய், சும்மா சொல்லக்கூடாதடா. நீ போன்ல சொல்லும்போது கூட நான் நம்பவே இல்லை. ஆடா, சூப்பர் ஃபிகர்ரா. நீ பூஜை அது இதுன்னு டைம் எடுத்துக்காம சீக்கிரமா முடிச்சுட்டு சிறப்பு பூஜைக்கு அனுப்பு. சார், ஏன் சார் அவசரப்படுறீங்க? நீங்க மெதுவா குடிச்சுக்கிட்டு இருங்க. அவளை அங்க அமுச்சு வச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். ஓடு 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 ஓடு. சொல்லுங்க சார். நான் போதையில கேட்க மறந்துட்டேன். அவளை எப்படி அவசியம் பண்ணுவ? ஐயோ, வசியமும் இல்ல ஒண்ணும் இல்ல சார். மயக்க மருந்து இருக்கு. அத தீர்த்தத்துல கலந்து கொடுத்து குடின்னு சொல்லி அவளை பிளாட் ஆக்கிடுங்க. எப்படி? நிறைய வித்தைகளை கையில வச்சிருக்கடா. பெரிய ஆளா வருவடி. உங்க தயவுதான் சார், உங்க தயவுதான் சார். சரி சார், போ போ, சீக்கிரம் போயிட்டு வா. எனக்கு பார்க்கும்போது அவங்க நல்ல குடும்பமா தான் தெரியுது. பையனும் நல்லா இருக்கான். கடையும் மெயினான இடத்துல தான் வச்சிருக்கான். இந்த சம்பந்தம் ஒத்து வந்தா கையலுக்கு பேசி முடிச்சிடலாமான்னு. ஏடா, அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? உங்களுக்கெல்லாம் தெரியாத எனக்கு தெரிஞ்சிட போது. நானே பொறுப்பு இல்லாதவன், குடிகாரன், அப்படித்தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியுறீங்க. பரவாயில்ல விடு, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். நீயா என்ன ஏதுன்னு பேசி யோசிச்சு முடிவெடு. ஏன்னே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க யாரும் உங்களை மட்டமா நினைக்கல. நீங்களா ஏன் உங்களை தாழ்த்தி பேசிக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் மூத்தவர். உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையுமே நாங்க செய்ய மாட்டோம். பேருக்கு தான் மூத்தவன், அதுக்குண்டான மரியாதை எனக்கு இங்க இருக்கா? சொல்லு. அண்ணே, அப்படின்னு நீங்க தானே நினைக்கிறீங்க. நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப ரொம்ப அதிகமா மரியாதை கொடுத்து கழிச்சிட்டீங்க. போடா, ஏதாவது சொல்லிட போறேன். அண்ணே, என்னன்னு நீங்க இங்க பாரு, கையலுக்கு மாப்பிளை பிடிச்சிருந்து மாப்பிளை கையில பிடிச்சிருந்தா இந்த சம்பவத்தை பேசி முடி. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத. அண்ணே அண்ணே நாரியா? அண்ணே சொல்றத கேளுங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ் அண்ணே. அண்ணே, இவன் கொடுக்குற மரியாதைக்கு தான் அலையறாங்களா? அண்ணே, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்கண்ணே. என்ன நீ இது பேசிட்டே இருக்கும்போது எந்திரிச்சு போறாரு? இந்த நேரத்துல எங்க போறாரு? 10 மணி ஆயிடுச்சுன்னா கடையை மூடிடுவாங்கல்ல, அதான் ஊத்திக்கலான்னு போறாரு. சுப்பிரமணி, நீ வருத்தப்படாத.
உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ அவரை பத்திலாம் யோசிக்காத. நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிடுச்சுன்னா பேசி முடிச்சிடுவோம். சரி அண்ணி. பாத்தியா இளவரசி, அந்த மனுஷன் பேசிட்டு போறத? நீ சொன்னியேன்னு நானும் எவ்வளவோ பொறுமையா தான் போறேன். ஆனாலும் அந்த ஆளு மாறுற மாதிரி தெரியல. அவசரப்படாதீங்கக்கா. இப்படியே இருந்து பழகிட்டாரு. திடீர்னு மாறணும்னு நினைச்ச மாறுவாரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா மாறுவாரு. என்னமோ நீ தான் சொல்ற. அக்கா, கையில் இல்லக்கா. என்ன பூஜா, கல்யாண பொண்ணு இந்நேரத்துக்கு இங்க வந்து நிக்கிற? கல்யாண பொண்ணா? யாரு? உனக்குதான் கல்யாணம்னு கையில் சொன்னாலே. யாரு? கயலா? ஆமா, அவதான் சொன்னா. என்னக்கா, எனக்கு கல்யாணம் நான் உங்ககிட்ட சொல்லாமையா பண்ணுவேன்? பூஜா இளவரசி, இவளுக்கு காலையில கல்யாணம்னு சொல்லிட்டு தான் கையில் கிளம்பி போயிருக்கா. என்னக்கா நீங்க? எனக்கு மூத்தவ ஒருத்தி வீட்டுல இருக்கும் போது எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? எங்க அந்த கழுத? கூப்பிடுங்க அவளை, 2 உதைக்கிறேன். என்னடி சொல்ற? உனக்கு கல்யாணம்னு சொல்லிதான் அவ விழுப்புரத்துக்கு கிளம்பி போனா. விழுப்புரத்துக்கா? நாங்க மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆகி 3 மாசம் ஆச்சு. அப்படின்னா வேற யாருக்காவது கல்யாணம் இருக்கா? நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்குமே கல்யாணம் இல்லையே. எங்க போனானே தெரியலையே. சரி, உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? சொல்லலக்கா. பக்கத்துல எங்க சித்தி வீடு இருக்கு, அவங்கள பாத்துட்டு அப்படியே இவளையும் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். நீங்க என்னடானா என்னென்னமோ சொல்றீங்க. சரிக்கா, நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். வரேன்க்கா, வரேன். என்ன இளவரசி இது? இவ இப்படி சொல்லிட்டு போறா? இது ஒரு நிமிஷம் பிடிங்க. அம்மா, ஆ இங்க வாயே. பூஜா, என்னக்கா? கயல் வேற எங்கேயாவது போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்ல, 4 நாளுக்கு முன்னாடி கூட அவகிட்ட போன்ல பேசினேன். அப்படி எதுவும் சொல்லலையே. ஆனா வழக்கம் போல ஒரு விஷயத்த சொன்னா. என்ன சொன்னா? சொல்லுமா, என்ன சொன்னா? அது அவளால இன்னும் உங்க ஹஸ்பண்ட மறக்க முடியலையா. எப்படியாவது அவர் அடைஞ்சு தீருவன்னு சவால் விடுற மாதிரி சொன்னா. வேற வர பௌர்ணமிக்கு அப்புறம் எனக்கும் என் மாமாக்கும் கல்யாணம் நடக்க போது, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன்னு சொன்னான். என்னடி லூசு மாதிரி பேசுறான்னு கேட்டேன். அதுக்கு அவ எல்லா மங்களநாத குருக்களோட மகிமான்னு சொல்லி சிரிச்சா. மங்களநாத குருக்களா? யாரது? அவர் ஒரு சாமியார்க்கா. இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணுவாரு, குறி சொல்வாரு, இந்த செய்வினெல்லாம் எடுத்து விடுவாரு. ஒரு நாள் என்னையும் அங்க கூட்டிட்டு போனா. ஆனா அங்க போய் பார்த்துட்டு எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு நான் வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வேற அந்த சாமியாரை பத்தி தப்பா வேற சொன்னாங்க. அதனால தான் எனக்கு அந்த ஆளை பிடிக்கல. அந்த சாமியார் இருக்க இடம் தெரியுமா? தெரியும்க்கா. வா. பார்க்கையல், இப்ப பண்ண போற பூஜை எல்லாம் உனக்கு பார்க்கவே பயமா இருக்கும். அதனால இந்த தீர்த்தத்தை குடி. பூஜை முடிகிற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. உன் மனசு முழுக்க உன் மாமனோட நினப்பு மட்டும்தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் உன் சிந்தனை மாறவே கூடாது. இதை குடிச்சதுமே உனக்கு கொஞ்சம் அறமயக்கமாக இருக்கும். அந்த நேரத்தில் நடக்கிற எதுவுமே உனக்கு சரியா தெரியாது. அப்படியே ஒரு வேளை தெரிஞ்சாலும் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கணுமே தவிர
தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, சரியா? ம். இந்த மகாவசிய பூஜைக்கு பங்கம் ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் இந்த பூஜையை உனக்காக பண்ணவே முடியாது, புரிஞ்சுதா? இந்த பூஜை முடிஞ்சதுமே நீயே ஒரு வசிய பொருளா மாறிடுவ. அதுக்கப்புறம் உன் மாமன் உன் காலடியில் கிடப்பான். இந்தா இத குடி. மூணு தடவை கும்பிட்டுட்டு குடி. கபால பகவானை பாருமா. ஒத்து பாருமா. உன் கவனம் வேற எங்கேயும் செதறக்கூடாது. கபால பகவானையே பாரு. உன் மனசுல உன் மாமனை மட்டும் நினைச்சுக்கிட்டே இரு. உன் மாமனையே நினைச்சுக்கிட்டு பாரு. உன் மாமன் முகத்தையே நினைச்சுக்கிட்டு பாரு. கேள்விழி, சுடுகாட்டு நீலியை கும்பிட்டுட்டு 10 நிமிஷம் தரையில படுத்தபடியே கண்ணை மூடி நான் சொன்னதை மட்டும் நினைச்சுக்கிட்டே இரு. கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். ஏமா வேகமா தானமா போறேன், கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அண்ணா அப்படி நேரா போயிட்டு அந்த 2வது லெஃப்ட் திரும்புங்க. சரிம்மா. இன்னும் ரொம்ப தூரமா? இல்லக்கா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வாடா. தம்பி, சாமியை பார்க்கணும். இன்னைக்கு அவர் பார்க்க முடியாது, சுவாமி ஒரு முக்கியமான பூஜையில இருக்காரு. இல்ல, இன்னைக்கு பௌர்ணமி. சாமி பௌர்ணமி அன்னைக்கு குறி சொன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும்னு சொன்னாங்க. ஏமா இதை என்கிட்டயே சொல்றீங்களா? சுவாமி கூட நான் எத்தனை வருஷம் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? சச்சா, நான் அப்படி சொல்லல தம்பி. என் பையனோட கல்யாண விஷயம், அதான் சாமி கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். பூஜை எப்ப முடியும்னு தெரியலையேம்மா. பரவாயில்லப்பா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறோம். ஏமா நான் பார்க்க முடியாதுங்கிறேன், நீங்க பார்த்துட்டு தான் போகணும்னா என்ன அர்த்தம்? சரி, விடிய விடிய வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்புங்க, வேற என்ன பண்றது? டேய் நில்லுடா. அதான் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, வாமா போலாம். அப்படிதான்டா சொல்லுவாங்க, இருந்து பார்த்துட்டு போலாம் வா. வந்து உட்காருமா.
நேரமாயிட்டு இருக்குமா? இருடா, கொஞ்ச நேரம் பொறுடா. அம்மா, உள்ள ஏதோ பூஜை நடக்குதா, சாமி யாரும் பார்க்க முடியாதுன்னுட்டாங்க. நாங்க எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் அப்படி உட்காருங்க. இருங்க, யார் நீங்க? என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சுவாமிஜியை பார்க்க முடியாது, அவர் ஸ்பெஷல் பூஜையில இருக்காரு. போயிட்டு நாளைக்கு வந்து பாருங்க. நாங்களும் அந்த ஸ்பெஷல் பூஜைக்கு தான் வந்திருக்கோம். எங்கடா உன் சுவாமிஜி? கூப்பிடுறா வெளியில. அதான் பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்ல, வெளியே போங்க. முதல்ல வெளியே போங்க. இல்லடா, போலீஸ் கூப்பிட்டுமா? கூப்பிடுறா, கூப்பிடுறா சொல்றேன். எங்கடா கூப்பிடுறா? யாரா? என்னடா இங்க சத்தம்? யாரு உங்களை உள்ள விட்டது? நான் உள்ள பூஜை பண்றதா வேணாமா? நீதான் மங்களநாதனா? மாயம் பண்ற, மந்திரம் பண்றேன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கியா? நிறுத்துமா, மரியாதையா பேசு. நான் யாரமா ஏமாத்துறேன்? தேவையில்லாம பேசாத. கயல்விழி எங்க? கயல்விழியா? அப்படின்னா யாரு? நடிக்காத. எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். இல்லம்மா, எனக்கு யாரையும் தெரியாது. இப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்ல போறியா? இல்லன்னா 5 நிமிஷத்துல இங்க போலீஸ வர வைக்கட்டுமா? சொல்றா, எங்கடா கயல்விழி? என்னம்மா மிரட்டுறியா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. பொம்பளே அச்சன் பாக்குறான் இல்ல? கொன்னுடுவேன். பொம்பளனா உனக்கு அவளை இலக்காரமா போயிட்டாங்களா? இப்ப உண்மைய சொல்றியா இல்லையா? எங்கடா கயல்விழி? எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்லம்மா. டேய், நீ சொல்றா, எங்கடா அந்த பொண்ணு? என்னடா நீ அவனை முறைக்கிற? சொல்லுடா, எங்கடா? சொல்றியா இல்லையா? மேடம் அடிக்காய் மேடம், எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். நீங்க தேடி வந்த பொண்ணு அந்த ரூம்ல தான் மேடம் இருக்கு. கயல், 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 கயல். ஆட்டி குதிக்கடா. ரெட்டி சார் நம்மள கொல்ல போறாரு. கயல் சத்தம் தெரியலையே. பாத்து எழுந்துரு. கயல், அந்த பேக் அவளோடது, எடுத்துக்கோ. பாத்து கயல். கொல்ல கதவை திறந்தானே வச்சிருக்க? ஆமா சாமி, திறந்தா வச்சிருக்கேன். அதையாவது செஞ்சியே. கயல், எங்க வீட்டு பொண்ணோட மானம் போயிடக்கூடாதுன்றனாலதான் உன்னை போலீஸ் கிட்ட சொல்லாம சும்மா விடுறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டன் தெரிஞ்சது தொலைச்சிட்டேன். இதான் கல்யாணம் பண்ண? ஆமாம்மா. ஏன் தம்பி, எங்க குடும்பம் ஏமாளி குடும்பம்னு புரோக்கர் சொன்னானா? கிருஷ்ணா, கிருஷ்ணா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.